வெல்கம் டு மை ஹோம் டூர் பார்ட் 2 பார்ட் 1ஓட வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டாச்சு. பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வர எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கையுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க நம்மளோட ஹோம் டூரோட பார்ட் 2க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிவி செக்ஷன் தான். இங்கே வந்துட்டு ஸ்டெபிளைசர் வைக்க, இந்த டாக் டிவி, அந்த செட்டாப் பாக்ஸ் வைக்கலாம் எங்கேயுமே இடமே இல்லை. அதனால ஒரு 2 ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த ஆணி எல்லாமே கொடுத்துருவாங்க, நம்ம அப்படியே அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்துட்டு அந்த டாக் டிவி செட்டாப் பாக்ஸ் வச்சுட்டு மேலே வந்துட்டு ஏதோ பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அந்த டெட்டி பியர், அதை வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து ஸ்டெபிளைசர் வச்சுட்டு மேலே இந்த பூஜாடி, இதையும் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பேர் 2ஆக சேர்ந்து வந்திருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் செக்மெண்ட் இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பியூட்டிஃபுல் செட்டப்பாக இது வந்து இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. நான் வந்து வீக்காக இருக்கும், கீழே விழுந்துரும்லாம் நினச்சேன், பட் ஓகே ஸ்ட்ராங்காக இருந்தது. ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே ஒரு மேட் இருக்குதா, அந்த மேட் வந்து எதுக்கு அப்படின்னா இங்கே வந்து வாஷ் பேஷன் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கிற வீடுங்கிறதுனால அந்தளவுக்கு இந்த வாஷ் பேஷன் வந்து நீட்டாக இருக்காது, பட் நாங்கள் வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோப் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து பெரிய சோப்லாம் வைக்க முடியல, வச்சா கவுந்துருது, குட்டி சோப் அதனால வச்சுருக்கேன். இதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும்னா வாங்கிக்கோங்க. அப்படியே மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிரர், ஏன்னா வந்துட்டு ஃபேஸ் வாஷ் இங்கே தான் பண்ணுவோம், ஸோ அதுக்காக அந்த மிரர். சைடில் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவல் வச்சுட்டு மேலே வந்துட்டு இந்த ப்ரஷ் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எங்கேயுமே எதையுமே வைக்கிறதுக்கு ஸ்டாண்டே இருக்காது, அதனால நம்மளாவே எல்லாமே வாங்கி அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்களும் ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வாஷ் பேசினோட செக்மெண்ட்டு. இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், பட் நான் என்னால் முடிஞ்ச அளவு இதை பியூட்டிஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான செக்மெண்ட்டும் இருக்கும். அதை வந்து பொத்தி போடுறதுக்கு கவர் வேற தனியாக வாங்கணுமான்னு சொல்லிட்டு இந்த அந்த காலத்தில் போர்வையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, பாட்டி போடுவது, ஸோ அதை வந்துட்டு ரொம்ப பழசாயிடுச்சு, சரி அதை பொத்தி போட வச்சுக்கலாமேன்னு யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஃப்ளவர் பாட்டு, அந்த கீழே இருக்கிற பாட்டு வந்துட்டு நான் வெளியே ஒரு செடி வச்சுருந்தேன்ல, 5 சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னேன் பாருங்கள், அதோட வாங்கினது தான். மேலே இந்த லீவ்ஸ் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் தான், அப்படியே இந்த பிரான்ச்சஸ் கொடுப்பாங்க, லீவ்ஸ் தனியாக கொடுப்பாங்க, நம்ம அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட், ஏன்னா வந்துட்டு இந்த வீட்டோட லுக்கையே வந்து தூக்கி கொடுக்கும். பாருங்களேன், இந்த செக்மெண்ட் வந்து பிளெயினாக பார்க்கையில வந்துட்டு ரொம்ப சின்னதாக ஒரு மாதிரி அக்லியாக தான் இருந்தது, பட் நான் அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப்பில் வந்து உருவாக்கி அதை வச்சுருக்கிறேன். ஒரு பாட் மட்டும் வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இன்னொரு பாட்டும் நான் வந்து செக்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அந்த 5 பாட்டோட சேர்ந்து வந்தது தான். கீழே மேலே அந்த லீவ்ஸ் வந்து தனியாக தான் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அந்த லீவ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வைக்கல தெரியலை, பட் பாட் தெரிகிற மாதிரி வச்சதும் அழகாக இருந்தது. இந்த பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஒன்றில் வந்துட்டு பெப்பர், இன்னொன்றில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊறுகாய் தயிர் சாதம் ஏதாவது வச்சா தனியாக போய் கிச்சனில் எட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக ஊறுகாய் வைக்கிறதுக்கு ஒரு பாட்டில் ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக சால்ட்டு, ஏன்னா எப்போவுமே வந்து சாப்பாட்டில் சால்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதனால் திரும்ப போய் எந்திரிச்சு போய் உப்பு எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக அது. சுகர் வந்து இந்த சேமியா இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் செஞ்சாங்க அப்படின்னா சுகர் போட்டுக்கிறதுக்காக சுகர், பட் பாலெல்லாம் வந்து கிச்சன்லேயே ஆற்றிட்டு வந்துடுவோம். மேலே இந்த மாதிரி ஸ்பூன் போட்டுக்கிறதுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லி 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் டைனிங் டேபிள். இது ஒரு பழைய டேபிள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் வந்து இந்த வால் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லி இருந்தது, அதை தான் வாங்கி இதில் ஒட்டியிருந்தேன். நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது, கொஞ்சம் ஈர துணியில் தொடச்சா கூட அழுக்கெல்லாம் வந்து போயிடும். ஓகே, பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காக இருக்குது. இது வந்து சைடில் என்னம்மா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுட சுட பாத்திரம் வைக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே, அதுக்கெலாம் தனியாக ஆன்லைனில் ஆர்டர் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமேசானில் வந்து ஆர்டர் போட்டோன்னா வரும்ல, ஸோ அந்த அட்டையிலேயே வந்துட்டு டபுள் டேப் வச்சு ஒரு நல்ல கிளாத்து, அந்த பிளாக்குக்கு மேட்சாகவே ஒரு ஷைனிங்காக ஒரு கிளாத் வீட்டில் இருந்தது, அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டேன். அவ்வளோதான், டைனிங் டேபிள் கம்பார்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ டைனிங் டேபிள் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் பாட் செட்டப் இருக்கும். இந்த ஹேங்கிங் அந்த இது வந்து ரோப் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வந்து தனியாக மீஷோவில் வாங்கியிருந்தேன். அதை வந்து நான் வந்து ஆணி மாதிரி இப்போல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள், ஏன்னா வந்து ரெண்ட் வீட்டிலலாம் வந்து ஆணி அடிக்க விடுறதே கிடையாது, அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஆணி வாங்கி செவத்தில் ஒட்டிட்டு அப்படியே அதை வச்சுக்கலாம். நான் அந்த டிவி ஸ்டாண்ட் மேலே ஒரு ஃப்ளார் இருந்துச்சு பாருங்கள், அதுவும் இதுவும் சேர்ந்து ஒன்றா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொன்று வந்து லைட்டோட அட்டாச் பண்ணி, லைட்டோட
லைட்டோட அட்டாச் பண்ணி வராது, நான் தனியாக லைட் வாங்கி அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டாண்டும் அந்த ஸ்டாண்டும் சேர்ந்து தான் வந்துச்சு. இந்த ஹேங்கிங் ஃப்ளவர் பாட் வந்து நான் தனியாக தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக எல்லாத்தோட ப்ரைஸுமே 100க்கு கீழே தான் இருந்தது, ரொம்ப கம்மி ப்ரைஸாக இருந்ததுனால தான் நான் அதை வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து லைட்ஸ் அட்டாச் பண்ணி ஃபுல்லாக இப்போ வந்து கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, கம்ப்ளீட்டாக டார்க் ஆக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல வியூவாக இருக்கும். ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கல 2 ஃப்ளவர் பாட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்துட்டு எதுவுமே இருக்காது, ஒரு சார்ஜ் போடணுன்னா கூட எதுவும் இருக்காது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒரு குட்டி செக்மெண்ட், ஏன்னா அம்மா சமைக்கல பாட்டு கேட்டுகிட்டே சமைப்பாங்க, சார்ஜ் இல்லைன்னா பாட்டு கேட்க மாட்டாங்க, அதுக்காக அந்த மாதிரி ஒரு குட்டி செட்டப். இப்போ வந்து இந்த செல்ஃப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இது ஒரு காமனாக ரேண்டமாக தான் காமிச்சிருப்பேன். மேலே வந்து எல்லாமே என்னோட ஐட்டமாகவே இருக்கும், நான் ஸ்நாக்ஸ் செஞ்சது, நான் வந்து நம்ம வீடியோஸ்க்காக சாக்லேட் பவுடர், சாக்லேட் ட்ரே அந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து அம்மாவுக்கு எட்டுற ஹைட்டில் வந்துட்டு இந்த மசாலாஸு, நட்ஸு அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கும். கீழே வந்து அந்த உப்பு ஜாடி வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, யாரோ ப்ரெசென்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் உப்பு ஜாடி மட்டும் எப்போவுமே வந்துட்டு சாதாரண பாட்டில் இல்லாமல் ஜாடியில் தான் இருக்கும். அம்மாவுக்கு வந்து ஜாடி கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அவங்க தேடி தேடி ஒவ்வொன்றையும் வாங்கினாங்க. ஆனால் வந்து மூடி கீழே விழுந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்படி திருப்பி திருப்பி வச்சுருவாங்க. நானும் எதுக்கு வம்பு, கீழே வந்துருச்சுன்னா நம்மளை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நானும் திருப்பி வச்சுருவேன். ஒரு கொடுமையான செக்மெண்ட் வந்து இதுதான். என்ன அப்படின்னா வாட்டர் வந்து டைல்ஸில் அடிக்கக்கூடாதுன்னு ஓனர் சொல்லிட்டாரு, அதனால டைல்ஸுக்கும் மேலே அதை அடிச்சிருக்கோம். இது வந்து எந்த அளவுக்குன்னா நான் வந்துட்டு ஒரு 170-175 இருப்பேன், ஆனால் எனக்கே அது வந்துட்டு எக்குனா தான் வந்து தொட முடியும், அந்தளவுக்கு ஒரு ஹைட்டு. இப்போ நான் உங்களுக்கு கம்பேரிசன் காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஜன்னல் கிச்சனில் இருக்குன்னா அதுக்கும் மேலே இருக்குன்னா அப்போ அது எந்த ஹைட்டில் இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். இது வந்து லிக்விட் டிஸ்பென்சர். இப்போ வந்துட்டு இது வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன். இந்த கீழே வந்து விம் மாதிரி லிக்விட்ஸ் ஊற்றி வச்சுக்கிட்டு மேலே இதை க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வரும். ஓகே, நல்லாவே ஒர்க் ஆகுது இப்போதைக்கு. அந்த 4 ஸ்டாண்டு சொன்னேன்ல, அதில் வந்துட்டு இதுவும் ஒரு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா சும்மா சபினா விம் லிக்விட் வந்து சிங்க்குக்கு மேலே வச்சுருக்கிறோம். இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயத்தை உண்டு பண்ண ஒரு செக்மெண்ட் இது. என்ன அப்படின்னா இது ஆணி அரைக்கூடாதுன்னு சொன்னதுனால வந்துட்டு நான் இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கரில் வச்சு தான் வச்சேன். ஆனால் என்ன அப்படின்னா கரண்டியெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குமா, ஸோ விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கரண்டியாக தொங்க போட்டுக்கிட்டே வந்தாங்க. என்னோட ரூமுக்கு போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறையா ஸ்வீட் அண்ட் பியூட்டிஃபுல் ரெசிபீஸ் நான் ஏற்கனவே குக் பண்ணி அண்டர் எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம ராஜமாதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் என்னோட குட்டி ரூம். இங்கே எனக்கு சார்ஜ் போடுறதுக்கு எதுவுமே பக்கத்தில் இருக்காது. அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா பக்கத்தில் கண்ணாடி இருக்கும், ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு திங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், சைடில் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்ட், அந்த 4 ஸ்டாண்டுமே ஒன்றா தான் வாங்கினேன். அந்த வாஷ் பேஷன் கிட்ட இருக்கிறது, சிங்க்கு கிட்ட இருக்கிறது, அது எல்லாமே ஒன்றா வாங்கினதான். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அம்மாவுக்கு வாங்கினதோட சேர்த்து இதுவும் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ரெண்டுமே சேர்ந்து தான் வந்தது. இந்த கட்டில் ஏன் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குதுன்னு எனக்கு தெரில, பட் அம்மா வந்து எள்ளு அரைக்க போனோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, ஸோ அந்த டைமில் வந்துட்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. கட்டில் மேலேயே வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு விண்டோ கம்பார்ட்மெண்ட் இருக்குது, நல்லா காற்று குழுன்னு வரும். இது சும்மா என்னோட குட்டி ஸ்டடி செக்ஷன் அப்படின்னு சொல்லி கூட வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நான் பெருசாலாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு நாள் நான் அதை தனியாக கூட போடுறேன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து என்னோட புக்ஸ் இருக்கும், நான் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ரீசெண்டாக ஒரு லைவில் கூட சொல்லியிருந்தேன், குரூப் 2 எக்ஸாம் ரீசெண்டாக எழுதிட்டு வந்திருக்கேன்னு. கீழே வந்து என்னோட டேப் செக்ஷனு. இந்த ஸ்டூல் வந்துட்டு நானே தான் வந்து ஒரு பழைய ஸ்டூல் மேலே இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மைக்கு, வாட்சு, மவுஸு, ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கர், ஏன்னா இங்கே எங்கேயுமே ஹேங்கரும் இருக்காது, துணியெல்லாம் எங்கே போடுறது, அதனால் அந்த ஒரு ஹேங்கர் இருக்கும். இந்த பேக் வந்து ஸ்லிங் பேக் மாதிரி எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதனால மீஷோவில் தான் இதையும் நான் வாங்கியிருந்தேன். என்னக்கா எல்லாமே மீஷோ அப்படின்றீங்கன்னா வந்துட்டு எங்களோட ஃபேமிலிக்கு அதுதான் வந்து அஃபோர்டபுள். அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் எங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப டூ மச், அதனால நாங்கள் மீஷோவில் தான் வாங்குவோம். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் போடுற ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு குட்டி டெக்கோர் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இது நானே தான் வீட்டில் செஞ்சேன், பார்த்தாலே தெரியும். இந்த அமேசான் ஆர்டர் வர அந்த பாக்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெக்கோர் பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க மாட்டேங்க, அமேசான் வாங்க மாட்டேங்க, ஆனால் பாக்ஸ் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அக்கா வாங்குவாளா, ஸோ அவள் வீட்டில் தான் உட்காந்து பண்ணுவேன், அதனால் அது அப்படியே வந்துருச்சு. இதெல்லாமே வந்து பழைய பாசின்னு சொல்லுவாங்கல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் கலந்த பாசியில் இருந்துச்சு. ஸோ அதை தீமாக வச்சு செஞ்சேன். அதுக்கப்புறமேட்டு கிச்சனில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம சேனல் நேம் போட்டு ஒரு போர்டில் வந்துட்டு ஒரு குக்கிங் தீம் மாதிரி
மாதிரி வந்து மீஷோலேயே டெக்கரேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்து நான் வந்து செஞ்சேன். இதுவும் பேசிக்கலாக ஒரு அட்டையில் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அட்டையில் பண்ண செக்மெண்ட்லேயே இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இதுவும் நானே அட்டையில் தான் பண்ணியிருந்தேன். நியூஸ் பேப்பர்ஸ் அப்படியே ரோல் பண்ணி பேப்பர்ஸில் வந்து ஃப்ளார் மாதிரி கட் பண்ணி அம்மா வந்து தைக்கிறதுக்கு ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாத்தையும் அந்த ஃப்ளார்ஸோட சென்டரில் அட்டாச் பண்ணி இந்த நம்ம த்ரெட்டெல்லாம் வாங்குவோம்ல கடையில், அந்த மாதிரி வந்து இப்போ என்னென்னமோ அட்டாச் பண்ணி அதை நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோ பீஸாக நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான், நம்மளோட ஹோம் டூர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.